Hello friends, happy day to all. Welcome to my first cooking video. இன்றைக்கி நான் அரைச்சி விட்ட பாயசம் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால ஸ்வீட்டோடு பண்ணுவோன்னு பார்த்தேன். இதுக்கு அரிசியும் தேங்காய் வெல்லம் எடுத்துக்கணும். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அரிசி, 2 கரண்டி தேங்காய், ஒரு 4 கரண்டி வெல்லம் எடுத்துக்கிறோம். இப்போ 400 ml தண்ணியே கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். அதில் இந்த ஒரு கரண்டி அரிசி, 2 கரண்டி தேங்காய், 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா கலரிடணும். கொஞ்சம் ஓரளவு ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் குறவரன்னு, அதுக்குன்னு ரொம்பவும் குறவரன்னு அரைக்காமல் ஓரளவு கொஞ்சம் லைட்டாக அரைக்கலாம். அரைச்சி விட்டுட்டு அதில் ஊற்றிருக்கேன். வெல்லத்தை 4 கரண்டி வெல்லத்தை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு நெய்யில் போட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் அலம்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் போடலாம். இதில் கொஞ்சோண்டு கடலப்பருப்பு வேக வச்சு போடலாம். நான் இன்றைக்கி போடலை. அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடலப்பருப்பு போட்டு வேக வச்சு ஒரு அரை வேக்காடு வேக வச்சு போட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போகிறோம், வெந்து போயிடும் அது அரிசி. ஏன்னா ஊற வச்சு அரைச்சி நைஸாக அரைச்சிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்து போயிடும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அடுத்தது வெந்துருது. வெல்லத்தை ஊற்றுறேன். நீங்கள் உங்களுக்கு திதிப்புக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம். நான் 1:2ங்கிற இதில் போட்டிருக்கேன். நான் இது கொஞ்சம் பாயசங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். அது குடிக்கிறதுக்கு டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேன். இதில் நம்ம பால் கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கரண்டி ஊற்றுறேன் பால். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் பால் வேணாம். லாஸ்ட்டாக முந்திரி பருப்பும் பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். அதை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, அது கசந்து போயிடும். பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் போட்டால் உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. நைவேத்தியத்துக்கு தயாராகிடுது. இது அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சமான பிரசாதம் பாயசம்தான். அதனால் நான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது இந்த பாயசம் வச்சு எப்போவுமே நைவேத்தியம் பண்ணுவேன். நீங்களும் இந்த மாதிரி அம்பாளுக்கு பிடிச்சதுன்னா அம்பாளுக்கு உகந்த நாளில் பாயசம் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.